அண்மை செய்தி. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்களை பகிரலாம். சென்னையில சைதாப்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய அரசு பள்ளி ஒன்றிலும், அதே போல அசோக் நகரில் இயங்கி வரும் அரசு பள்ளி ஒன்றிலும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்ற நபர் சர்ச்சைக்குரிய வகையில, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் ஒரு பேசியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. பிற்போக்குத்தனமான அவருடைய பேச்சிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு எழுந்ததோடு மாற்றுத்திறனாளிகளினுடைய சங்கத்தினர், பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அந்த சங்கத்தினர் அங்காங்கே காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தனர். குறிப்பாக சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியில நடந்த இந்த நிகழ்ச்சியின் போது மாற்றுத்திறனாளிகளை முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தின் வினையாகத்தான் தற்பொழுது அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில இது மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாகவும், மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் அடிப்படையில இந்த நபர் மகாவிஷ்ணு என்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில சைதாப்பேட்டை போலீசார் 5 பிரிவுகளின் கீழே மகாவிஷ்ணு என்ற இந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்ததோடு ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய பொழுது சென்னை விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுடன் பல்வேறு விவரங்கள் குறித்து, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் யார் இவருக்கு அனுமதி கொடுத்தது, குறிப்பிட்டு இது போன்று யாரும் பேச சொன்னார்களா என்பது குறித்து பல்வேறு விவரங்கள் இவரிடம் விசாரணை நடத்தி பெற வேண்டியிருக்கிறது. எனவே இவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக தான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை போலீசார் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனு மீதான விசாரணைக்காக புழல் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். 9வது நீதிமன்றத்தில் தற்பொழுது அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 9வது நீதிமன்றத்தில் பொறுப்பு நீதிபதி சுப்பிரமணியன் இந்த வழக்கை விசாரிக்கிறார். இதற்கு முன்னதாக திங்கட்கிழமை அன்று மகாவிஷ்ணு தரப்புல ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனு போலீசார் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்ததனால அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. முதலில் போலீசார் காவல் கேட்ட மனுதான் விசாரணை எடுக்க அந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த விசாரணை முடிவில் அவருக்கு காவல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் போலீசார் தரப்புல சில வாதங்களை, அதாவது அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியதற்கான முக்கியமான காரணிகளை பட்டியலிட்டு அந்த வாதங்களை போலீசார் தரப்புல முன்வைக்க இருக்கிறார்கள். அது தொடர்பான மனு தாக்கலிலும் அவற்றை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நடந்த இந்த சம்பவத்தை இந்த மகாவிஷ்ணு என்பவர் தனது பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற அந்த யூடியூப் தளத்திலே அவர் பதிவிட்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் அதில் பதிவிட்டிருப்பட்டிருக்கிறது. அவருடைய பல்வேறு சர்ச்சைக்குரிய பதிவுகள் எல்லாமே அந்த வீடியோக்களில இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற இந்த தொடர்பான இந்த வீடியோக்களை அவர்கள் பல்வேறு அந்த யூடியூப் தளத்திலே பதிவேற்றிருக்கிறார்கள். எனவே அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்கள் தொடர்பாகவும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற அலுவலகம் பல்வேறு நாடுகளிலும் இயங்கி வருகிறது. இது குறித்தும் போலீசார் விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இவை தவிர்த்து மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இதே போன்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் புகார் அளித்து அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் இன்னும் அவர் கைது செய்யப்படவில்லை. அதற்கான கைது நடவடிக்கை அடுத்ததாக மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று ராயபுரம் காவல் நிலையத்திலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைபர் கிரைமிலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைதாப்பேட்டையில் மட்டும்தான் கொடுத்த புகார்ல வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல காவலில் எடுத்து அவர் தொடர்பாக மகாவிஷ்ணுடன் பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு விஷயங்கள் குறித்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு தற்பொழுது அவர் கொண்டு வரப்பட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த காவல் கேட்ட மனு தொடர்பான வழக்கு விசாரணை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.